நம்ம மல்லிய எந்த அளவுக்கு கொடுமைப்படுத்தக்கூடாதோ, அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ கொடுமைப்படுத்திட்டு உட்கார்ந்துட்டு இருக்காங்க. அதாவது எப்படியாச்சும் வந்து பார்த்தீங்கன்னா, மல்லிய துண்ட காணோம், துணிய காணோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா, இங்கருந்து ஓட விட்டுறணும். அதுக்காக தான் வந்து பார்த்தீங்கன்னா, இவ்ளோ வேலைகளையும் செஞ்சுட்டு இருக்காங்க. அதே சமயம் இப்ப என்னாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல இப்போ நம்ம மல்லி வந்துட்டு ரொம்ப கதறி அழுதுட்டு இருக்காங்க. அதாவது இங்க வந்து பார்த்தீங்கன்னா, இது எந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ட்டான ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு நல்லாவே தெரியும். அதே சமயம் இப்ப என்னாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ராஜேஸ்வரி இருந்துட்டு அப்படியே திருன்னு வந்து பார்த்தீங்கன்னா முழிக்கிறா. ஏன் ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம விஜய் இருந்துட்டு இந்த ராஜேஸ்வரியோட முகத்திரைய வந்து பார்த்தீங்கன்னா கிழிச்சு எறியுறாரு. இல்லக்கா நீங்க வந்து பார்த்தீங்கன்னா இந்த பொங்க பானைய வந்து வைக்கக்கூடாது. மல்லி தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீட்டோட மருமக. அவ தான் வந்து பார்த்தீங்கன்னா வைக்கணும் அப்படின்ற மாரி வந்து சொல்ல ஆரம்பிச்சுறாங்க. இத கேட்ட உடனே வந்து பார்த்தீங்கன்னா ராஜேஸ்வரி திருன்னு என்ன பண்றது? ஐய்யயோ! இவன் வேற வந்து பார்த்தீங்கன்னா ட்ராக் மாரி போயிட்டு இருக்கானே! இதெல்லாம் நடந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு தான்டா ஆபத்து அப்படின்ற மாரி சொல்லி அடுத்ததா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில விஷயங்கள் எல்லாத்தையுமே செய்றாங்க. அதாவது என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த அ ராஜேஸ்வரி வந்துட்டு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, எப்படியாச்சும் இந்த பொங்க பானைய நம்ம தான் வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா நெனச்சுட்டு இருக்காங்க. அதுக்கு முன்னாடி என்ன பிளான் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கறதுக்கு முன்னாடி, இப்ப தான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா, கீழ இருக்க சப்ஸ்கிரைப் பட்டன பிரஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம விஜய் இருந்துட்டு இவ்ளோ கோவமாவும், இவ்ளோ ரூடாவும் நடந்துக்குவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த ராஜேஸ்வரிக்கு சுத்தமா புரியல. அதாவது இங்க வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம வெண்பா கிட்ட இவங்க காட்டுன பாசம் இருக்கு பார்த்தீங்களா, பாசம். அந்த ஒரு பாசத்த வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம விஜய் தெரிஞ்சுகிட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் தான் இவ்ளோ ரூடா பிஹேவ் பண்றது. உண்மையிலேயே இது ரொம்பவே நல்ல விஷயம் தான் சொல்லணும். அது மட்டும் அவங்களுக்கு தெரியாம இருந்துருச்சுன்னு வைங்களேன், கண்டிப்பா வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம மல்லிய ரொம்ப தப்பாவே நெனச்சுட்டு இருந்தது மட்டும் இல்லாம, அடுத்ததா வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த பொங்க பான நம்ம மல்லி வைக்கக்கூடாது. அப்படின்ற மாரி வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருப்பாங்க. சரி இப்படிலாம் இருக்கும்போது இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு விஷயமா மாறுதா அப்படின்னு கேட்டா, ரொம்பவே வந்து பார்த்தீங்கன்னா நல்லா மாறிக்கிட்டு இருக்கு. நம்ம விஜய் இருந்துட்டு வந்து பார்த்தீங்கன்னா, கிஃப்ட் குடுத்ததா சொல்லி வெண்பா வந்து கொண்டு வந்து குடுக்குறாங்க இல்லையா? அந்த கிஃப்ட் உண்மையிலேயே நம்ம விஜய் குடுத்திருப்பாரா? அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்க. அதாவது இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம விஜய் இருந்துட்டு அந்த ராஜேஸ்வரி சொல்றாங்க, அம்மாவுக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, நான் தான் இங்க பொங்க பானை வைக்கணும் அப்படின்ற மாரி சொல்லி. இவ்வளோ நாளா எங்க போயிருந்த நீயு? எங்கேயும் இல்ல. இங்க இல்லாதன்னு இருந்த. அப்ப இப்ப மட்டும் வந்து நான் தான் பொங்க பானை வைப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொன்னா என்ன அர்த்தம்? அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விஜய் வந்து கேட்க ஆரம்பிச்சுறாங்க. இந்த ராஜேஸ்வரி திருன்னு முழிக்கிறா. அதாவது இங்க வந்து பார்த்தீங்கன்னா அவங்க அம்மா செத்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு 4, 5 வருஷம் ஆயிடுச்சு. அந்த 4, 5 வருஷத்துல அவங்க வந்து பார்த்தீங்கன்னா, ஏதாச்சும் ஒரு செலிப்ரேஷனாவது பண்ணியிருக்காங்களா அப்படின்னு கேட்டா கிடையாது. ஆனா இப்போ அவங்க வந்து பார்த்தீங்கன்னா, அதுக்கு ஆசைப்படுறது, அதாவது ஆசை அப்படின்றத விட, அந்த ஒரு சின்ன விஷயத்துல நம்ம மல்லியோட சந்தோஷமே அடங்கியிருக்கு அப்படின்ற மாரி சொல்லி, அந்த ஒரு விஷயத்த வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து இது பண்ணிட்டு இருக்காங்க. அதாவது கரெக்ட்டா வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம போணும். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா, இங்க எல்லாமே நல்லபடியா நடக்கணும் அப்படின்ற மாரி வந்து சொல்றது மட்டும் இல்லாம, நம்ம மல்லிய வந்து பார்த்தீங்கன்னா, அசிங்கப்படணும், அவமானப்படணும், என்ன வேணாலும் வந்து பார்த்தீங்கன்னா, அவங்கள பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து பார்த்தீங்கன்னா, இவ்வளவும் பண்ணிட்டு இருக்காங்க. சரி இப்படிலாம் போயிட்டு இருக்கும்போது, நம்ம மல்லி வந்து பார்த்தீங்கன்னா, அத ரொம்பவே சென்சிட்டிவா எடுத்துக்கிறாங்க. ஐய்யய்யோ! இது நமக்கு பொங்கலாச்சு. இந்த ஒரு பொங்க பானைய நம்ம தான் வந்து பார்த்தீங்கன்னா வைக்கணும். ஆனா இவங்க என்னடான்னா இப்படி பண்ணிட்டு இருக்காங்களேன்னு சொல்லிட்டு, ஆனா விஜய் இருந்துட்டு இந்த ராஜேஸ்வரியோட முகத்தறிய அதாவது டைரக்ட்டா வந்து பார்த்தீங்கன்னா, கிழிச்சு எறிய முடியாம, அதாவது தன்னோட அக்கா இப்படி பண்ணிட்டாங்களே, தன்னோட பொண்ணு வெண்பாவையும் வந்து பார்த்தீங்கன்னா, இப்படி கொடுமை பண்ணியிருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு வந்து யோசிச்சு, கடைசியில வந்து பார்த்தீங்கன்னா, அவங்க அக்கா கிட்ட டைரக்ட்டா பேச முடியாம, இப்படியெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பண்ணிட்டு இருக்காரு. இது உண்மையிலேயே ரொம்ப நல்ல விஷயம் தான். நம்ம விஜய் மட்டும் மாறிட்டாருன்னா எப்படி இருக்கும் அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ புடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இப்ப தான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.